என்னோடும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய கிறிஸ்து 40 நாட்களில் உடலானவை தவிர்த்து உண்டான கொடுத்ததை புனிதப்படுத்தினார். மேலும் தொடக்கத்தில் தோன்றிய பாம்பை மாய கவரிசல் அனைத்தையும் அவர் தோற்கடித்து தீமை ஆட்சி நிறைவேற்றி கொள்ள எங்களுக்கு கற்பித்தார். தீமையின் ஆட்சி நிறைவேற்றி கொள்ள எங்களுக்கு கற்பித்தார். பாஸ்கா நிகழ்வை தகுதியான மனதோடு கொண்டாடி இறுதியாக முடிவில்ல பாஸ்காவுக்கு கடந்து செல்ல அருள் புரிந்தார். ஆகவே வானதூதர்களோடும் சேர்ந்து நாங்களும் போக்கி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாக. இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உங்களை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். கிறிஸ்துவின் இறப்பிலையும் உயிர்ப்பிலையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணிந்து உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்
எங்கள் ஆட்சி வணக்கம் மேலாளையர ஆண்டனி சாமி இந்த திருப்பலியிலே கலந்து ஏழை மக்களுக்கு தனியே அர்ப்பணிப்பு செய்கின்ற என்னிடமாடி சென்ற அன்று மாய சிங்கர் இங்கு குழுவி இருக்கின்ற அருத்தந்தைகள் பகல் தந்தை பெரு அன்று தந்தை அரிசி மற்ற சகோதரிகள் குழுவி இருக்கின்ற அனைத்து உபகாரிகள் தாலை நிர்வாகத்திற்கு உதவி செய்த அனைத்து நல்ல உடல்களை நினைவுகூர்ந்து அவர்களுக்கு இந்த சவேரியா நல்ல உடல் உலகங்களை கொடுத்து பாதுகாப்பதோடு கூட நமது லவ்சிங்கருக்கு தேவையான அருள்பொருள்களை மாறி வழங்குவது கொண்டாடுவதோடு அனைவரையும் அன்பின் நிறைவு பெற செய்தார்கள். சிறப்பாக இந்த ஆலய கட்டுமானப்படி நிறைவு செய்ய பெரிய பெருமளவிலே உதவி செய்த ஆஞ்சலோ கப்ரியல் சாப்லியோ என்ற தம்பதிகளையும் அவருடைய குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் தேவரை ஆசீர்வதித்து அவர்களை எந்நாளும் காக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். மேலும் உயர்த்திடம் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த ஆலயத்தின் கட்டுமான பணிக்காக வளர்ச்சிக்காக உழைத்து உபகாரம் செய்திருக்கின்ற ஒருவேளை இறந்த சகோதரர்கள் இருந்தால் அவர்களுக்கு நித்திய இணைப்பாற்றியும் தந்திரமும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து இந்த நேரத்திலே உம்முடைய திருமுகவரியை அவர்களுக்கு பொழிந்திட வேண்டுமாய் உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். எங்கள் வேண்டுதலை கேட்டரலும் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியா, இவ்வுலகம் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருள உம்மை நன்றாடுகின்றோம். இவருடையாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கற்றுக் கொடுத்தவாறு விண்ணகத்தை நோக்கி நம்பிக்கையுடன் மன்றாடுவோம். குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிகிறே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப திருவையின் பிள்ளைகளாகிய எங்கள் அனைவருக்கும் எங்கள் அனைவருடைய குடும்பங்களுக்கும் நீர் அமைதியையும் ஒற்றுமையையும் நோயற்ற வாழ்வையும் நிறைவான மகிழ்ச்சியையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். ஒயிடு போகலாம் ஒயிடு போகலாம்
தெரியுமில்ல? இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். வழங்கப்படுகின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பெற்றுக்கொள்ளணும். பிற சமயத்தை சார்ந்தவர்கள் தயவு செய்து உங்களால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பெற்றுக்கொள்ளணும். அவர் கொடுப்பாரு. Wisdom and your compassion, always find it present here in Jesus Christ our Lord, who lives and reigns forever and ever. Amen. இந்த மாபெரும் நிகழ்வுகளுக்காக நம் அனைவரும் இறைவனை நோக்கி நம்முடைய உள்ளங்களை எழுப்பி
கரவொலி மூலம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். நெகிழ்ச்சியான இந்த நேரத்திலே நாம் ஏற்கனவே கூறியது போல பலரை நினைவு கூறுகிறோம், எல்லோருக்கும் நன்றி கூறுகிறோம். கனடாவில் வந்துள்ள ஆகியவர்களுக்கும் நமது பாசமிகு தந்தை செல்வராஜ் அவர்களுக்கும் இந்த உபகாரிகளுக்கும் இதற்காக உழைத்த ஊர் மக்கள் அத்தனை பேருக்கும் ஊர் பெரியவர்களுக்கும் நாட்டாண்மைப்பாளர்களுக்கும் இந்த ஆலய கட்டுமான பணிகளிலே ஈடுபட்ட அனைவருக்கும் நாம் நன்றியை கரவொலி மூலம் எழுப்புவோம். இவ்வளவு நபர்கள் உழைத்திருந்தாலும் இவளையெல்லாம் ஒருங்கிணைத்து செயல்பட வைத்து அவ்வப்பொழுது வந்து கண்காணிப்பு செய்து இதை நிறைவுரை செய்த பாசமிகு வட்டார முதன்மை தந்தை பேரூர் திரு பீட்டர் ஆரோக்கியதாஸ் அவர்களுக்கும் அவர் வழி நடந்து சென்று இந்த அரும்பெரும் சாதனையை நிறைவேற்றி இருக்கிற பாசமிகு பங்கு தந்தையை மகிழ்ச்சி அவர்களுக்கும் அருமையாக பாடல்கள் பாடி இறைவனோடு நம்மை இணைக்க உதவி செய்த பாடல் குழுவினருக்கு நமது சிறப்பான நன்றி. நீங்கள் எல்லோருமே பாராட்டுக்குரியவர்கள். ஏனெனில் இவ்வளவு கூட்டம் இருந்தாலும் இவ்வளவு அமைதியாக திருப்பலியில் துவக்கம் முதல் கடைசி வரை பங்கு பெற்றிருக்கிறீர்கள். இறைவனுடைய ஆசீர் உங்களுக்கு நிரம்ப இது கிடைக்கிறது. உங்கள் அனைவருக்கும் நன்றி, பாராட்டுகள். இறுதி மன்றாட்டுக்காக எழுந்திருக்கும் முடிவிலே ஆயிரவர்களும் நானும் உங்களுக்கு சிறப்பான ஆசிரியரை வழங்குவோம். ஒத்தியர்களும் விண்ணகமனங்களால் எங்கள் நம்பிக்கை கூட்டம் பெறவும் எதிர்நோக்கு வளரவும் அன்பு உறுதியடையும் நாங்கள் உண்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் உயிருள்ள உண்மையான உணவாக கிறிஸ்துவை நாங்கள் ஆர்வத்துடன் நாட கற்றுக் கொள்வதோடு உமது வாய் நின்று புறப்படும் எல்லா வார்த்தைகளாலும் வாழ்ந்திட எங்களுக்கு ஆற்றலை தந்தார்களும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசிர் பெற ஆண்டவரே, சாவியார்களை இந்த ஆலயத்தை நீங்கள் சபைவீடாக பயன்படுத்த உங்களுக்கு அருள் புரிவாராக. நமது வில்லகண்டை மேரி மாதா உங்களுக்காக இறைவன் என்றும் பருது பேச இறைவன் உங்களுக்கு அருள் புரிவாராக. தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர் பெற சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. செவுத்தோட்டி போய்க்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே போகணும் போட்டு எடுக்கிறேன். இல்லை பரவாயில்ல, கொஞ்சம் காட்டி
போ டக்குனு போ டக்குனு போ நின்றுட்டு இருக்கோம். அப்படியே நின்று சேர்ந்து நின்று ஒரு நிமிஷம் இப்படி நான் வந்து நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், நீங்களும் போய் நிற்கலாம். நின்னுங்க சொல்றீங்க. ஏய் தம்பி வேடாங்க. கிராம இறை மக்களுக்கு அறிவிப்பு 11 மணி அளவில் நம்முடைய திருமணம் வாங்கிய மாலை 6 மணிக்கு நன்றி திருப்பணியும் அதனைத் தொடர்ந்து கொடியிறக்கமும் நடைபெறும். ஆகவே இறை மக்கள் கலந்து கொள்ள எங்களை கோரிக்கைகிறோம். இன்று இரவு 10 மணிக்கு நம்முடைய பாதுகாவலர் திரு செல்வியா பொதுக்குழுவும் ஆகிய சப்பாளையும் நாளை மாலை 6 மணிக்கு நன்றி நம்முடைய கிராமத்து கிராமத்தை இளைஞர்கள் சப்பரமாவது நம்முடைய நீதிமன்ற வழக்கத்திற்கு ஏற்றவாறு இருக்கைகளையும் நாற்காலிகளை அப்புறப்படுத்த உங்களை நாம் கோரிக்கை கொள்கிறோம். அன்பு இளைஞர் அனைத்து இளைஞர்களும் ஸ்டேஜிற்காக வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.